நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. வழக்கறிஞர் பாசறை, உங்கள் வழக்கறிஞர் தீரங்கிறீர்கள். ஐ ஆம் கம்மிங், வர்றேன், நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? கரூர் விஷயம் அப்பீல் நீங்கள் நம்ம அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு விசாரணைக்கு வருது. நாம் தமிழர் கட்சி விடாது. டிஎன்பிசி மாணவர்களுக்காக போராடும். டெல்லி வர்றோம். நாளைக்கு வழக்கு வருது. மேல்முறையீட்டு மனு தமிழக அரசு போட்ட வழக்கு வருது. உங்கள் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை நாங்கள் வர்றோம், பார்ப்போம். நாளைக்கு சந்திப்போம். கரூரில் அந்த கருணை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட வேலையை தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிச்சு. அதை எதிர்த்து அப்பீல் போயிருக்காங்க. டிஎன்பிசி மாணவர்களுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அந்த 30 லட்சம் மாணவர்களுக்காக கருணை அடிப்படையில் யாருக்கு வேலை கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு மேல்முறையீடு போயிருக்காங்க. பார்ப்போம். நின்று அடிப்போம் உங்க சீமான் தம்பி. நன்றி.